44 அமைச்சர்களுடன் நாட்டின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்கிறார். நடந்து முடிந்த 16வது மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. இதனையடுத்து நாட்டின் 15வது பிரதமராக நரேந்திர மோடி இன்று பதவியேற்க உள்ளார். அவருடன் பல்வேறு துறைகளுக்கான அமைச்சர்கள் 44 பேரும் இன்று பதவியேற்க உள்ளனர். அதற்கான விழா குடியரசுத் தலைவர் மாளிகையில் திறந்தவெளி அரங்கில் மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்த பதவியேற்பு விழாவிற்கான ஏற்பாடுகளை 84 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர். மோடி பதவியேற்க உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையை சுற்றி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் வான்வெளி பாதுகாப்பில் இந்திய விமானப்படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பாதுகாப்பு காரணங்களுக்காக பொதுமக்கள் குடியரசுத் தலைவர் மாளிகையை பார்வையிட 3 நாட்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடி பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக இலங்கையின் அதிபர் மஹிந்த ராஜபக்சே டெல்லி வந்தார். நாட்டின் 15வது பிரதமராக இன்று மாலை நரேந்திர மோடி பதவியேற்க உள்ளார். இதற்காக பல்வேறு நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் டெல்லிக்கு வந்துள்ள நிலையில் இலங்கையின் அதிபர் மஹிந்த ராஜபக்சே கொழும்புவில் இருந்து தனி விமானம் மூலமாக இன்று டெல்லி வந்தடைந்தார். அவருக்கு அதிகாரிகள் அரசு முறைப்படி உற்சாக வரவேற்பு அளித்தனர். மோடியின் பதவியேற்பு நிகழ்ச்சியில் ராஜபக்சே பங்கேற்க தமிழகத்தில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியுள்ள நிலையில் அவர் இன்று டெல்லி வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2G அலைக்கற்றை முறைகேடு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராசா, கனிமொழி உள்ளிட்ட அனைவரும் தில்லி நீதிமன்றத்தில் இன்று ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்துள்ளனர். 2G அலைக்கற்றையை ஒதுக்குவதில் நிகழ்ந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இதில் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ராசா, மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி தயாளு அம்மாள் உள்ளிட்டோரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டிருந்தன. வழக்கு விசாரணைக்காக ஆஜராக வேண்டியவர்களில் தயாளு அம்மாளின் உடல்நிலை குறைவு காரணமாக அவருக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இவர்கள் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் இருவேறு இடங்களில் ஏற்பட்ட சாலை விபத்தில் 5 பேர் பலியாகி உள்ளனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே உள்ள 4 வழிச்சாலையில் விருதுநகரைச் சேர்ந்த ஜெயசங்கர் குடும்பத்தினருடன் காரில் சென்று கொண்டிருந்தார். அப்பொழுது உச்சிப்புலி அருகே கார் வந்து கொண்டிருந்த பொழுது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. அப்பொழுது எதிரே மணல் ஏற்றி கொண்டு வந்த லாரி கவிழ்ந்து கிடந்த காரின் மீது பலமாக மோதியது. இதில் காரில் பயணம் செய்த ஜெயசங்கர் மற்றும் அவரது மனைவி லதா மற்றும் திருக்குமரன் ஆகிய 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மேலும் படுகாயமடைந்த 3 பேர்களை காவல்துறையினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதேபோல் திருச்சி மேல அம்பிகாபுரத்தைச் சேர்ந்தவரான வேல்முருகன், இவர் மாநகராட்சி குப்பை கிடங்கில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் இவர் மதுரையில் உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டிற்கு தனது 2 பிள்ளைகளுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்பொழுது பொள்ளாச்சியில் இருந்து புதுக்கோட்டை நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி இவர்கள் வந்த வாகனத்தின் மீது பயங்கரமாக மோதியது. இதில் 2 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாயினர். மேலும் 2 கால்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் சிறுமி கவிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த 2 விபத்துகள் குறித்தும் காவல்துறையினர்